ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையார். ஈசாக்கின் வாழ்க்கையில் 100 மடங்கு ஆசீர்வாதத்துடைய பகுதியை பெற்றுக்கொண்ட தேவ மனிதனாய் இருக்கிறார். அவர் வர வர விருத்தி அடைந்தான் என்று ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் விருத்தி அடைவதற்கு தகப்பன் செய்த தொழிலை அவன் செய்யவில்லை. தகப்பனாகிய ஆபிரகாம் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் மெய்ப்பனாய் இருந்தான். ஆண்டவருடைய வல்லமையான கரம் ஈசாக்கின் மேல் இருந்ததினால் அவன் விவசாய தொழிலை செய்தான். ஆண்டவர் விருத்தி அடைய வைத்தார். உங்கள் வாழ்க்கையில் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வதற்கு வாருங்கள். 2வது பகுதி, தாவீது ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் தாவீதோடு ஆண்டவர் கூட இருந்தார். அவன் விருத்தி அடைந்தான். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நாளுக்கு நாள் விருத்தி அடைவதற்கு ஆண்டவர் தன் வாழ்க்கையில் எதை உணர்த்தினாரோ அதை விசுவாசத்தோடு செயல்பட்டான். செயல்படுவீர்கள் ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாளுக்கு நாள் பெற்றுக்கொள்ளலாம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தெய்வத்துடைய வார்த்தையின்படியே நடந்தவர். அவர் சொன்னார், லூக்கா 2:52, இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவக்கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அவர் அதிகமாய் விருத்தி அடைந்தார். எதற்காக தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஞானத்திலும் தேவக்கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைவதற்கு ஆண்டவர் சமூகத்தில் கேட்போம். ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறவராயிருக்கிறார். உயர்த்த உங்களை ஆசைப்படுகிறார். அர்ப்பணம் செய்வோம். ஆசீர்வதிப்பார். ஆமென்.